என்னோட பெயரோ பெருந்துருவாள். உங்க பெயரோ பெருந்துருவாள்? ஆமா. அப்படி பெருந்துருவாள் சொல்றீங்க. இன்னொரு பேர் உண்டு. அது என்ன? பான்மதி. பான்மதி. ஆமா. பான்மதி எங்க பெருந்துருவாள்? பெருந்துருவா. அப்படி பெருந்துருவாளா இருந்து பேரு புகழும் வாங்கி தருவோம். பெருந்துருவானா இப்படி திக்கிறவல்ல. பேரும் புகழும் பேரு புகழும் பேரு புகழும். ஆமா. அதான் புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும். அதனால பெருமை வாங்கி கொடுப்பாள் பெருந்துருவாள். உன் தாய் தந்தை யாரும் பிறப்பு பெண்ணமா? அப்படி கேளு. கரெக்டா பாயிண்ட் அடிக்கிறியே. பாயிண்ட் எப்ப அடிக்கலாம் பிள்ளைங்க மறக்கும். சரி. அடியா என்னை என்ன அடுத்த தந்தை யாரா? என் தந்தையோ பலராமமூர்த்தி. ஒரு தந்தையார் பலராமமூர்த்தி. என் தாயார் ரேவதி. ரேவதி அம்மையார். ஆமா. பலராமனுக்கும் கண்ணம்மா இருவருக்கு பிறந்து எனக்கு 16 வயசு ஆனிச்சு. நான் யார மாலையிட்டேன்? யாரு கல்யாணம் செஞ்ச? எப்பேற்பட்டவர் அவரு? எப்பேற்பட்ட எந்த நாட்டாரத்தை? சபாஸ். அங்க அடிக்காது வெயில் பேர். நான் தொடமானதான அடிச்சேன். அவர் யாரு தெரியுமா? என் புருஷன்.
சகியாய் என்னுடைய நாடு அகில் அஷ்டாவரம் எனக்கு நாடு அத்தியாபுரம். அத்திராவரத்தை ஆண்டு வரக்கூடிய வணங்கா முடிதறித்த என் மாலையிட்ட மன்னனோ துரியோதன மன்னன் அட திடீர் மகாராஜா. திருமணம் செய்து அம்மம்மா அம்மா. எங்க பேரை சொல்றதுக்கு ஒரு ஆண் மகன் ஒரு பெண் குழந்தை. பேர் என்னம்மா? முதல் குழந்தை ஆண் பையன். இந்த நாட்டு ஆளுவருக்கு சரி. அவருடைய பேரு லட்சணகுமாரன். சொல்லு. லக்கணகுமாரே. செட்டியாருக்கு அதிபதியாகிய லட்சணகுமாரன். லக்கணகுமாரன். ஆமா. பொண்ணு பேரு லட்சுமியாதேவி. லட்சுமியாதேவி. ஆமா. 2 குழந்தைகளை பெற்று பெற்று இப்ப குறையில்லாத இப்ப நாட்டுல சுகமான வாழ்ந்துருக்கிறோம். ஆமா. அம்மாடியம்மா நீ வந்து நோக்கம் ஏதோ காதுமாகும் கடவுராகிய திடீர மகாராஜா இருக்கிறாரு. அது ஆயா ஏன் பிரச்சனை ஏன் நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்கிற? இல்ல